வணக்கம். வெல்கம் டு பணியும் வைப்பம். இந்த வீடியோல எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2023ல பயாலஜி ரிலேட்டடா இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம். இது நம்மளோட பார்ட் 1 வீடியோ. இந்த சீரிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் எம்டிஎஸ் எக்ஸாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த கிளாஸ் எடுக்க முக்கியமான காரணம் நான் ஹிஸ்டரி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது சசி நீலகண்டன் எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட். ஸோ ஹிஸ்டரி பாலிட்டிலாம் எல்லாமே ஈஸியா படிச்சிடலாம். பட் பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டஃப்பானது. அது ரிலேட்டடா கிளாஸ் மேக் பண்ணணும்னு சொன்னாரு. இவர் சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் நீங்க 2023 எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எழுதியிருந்தா தெரிஞ்சிருக்கும். பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிலாம் கொஸ்டின் ரொம்பவே டஃபா இருந்துச்சு. ஹிஸ்டரி பாலிட்டிலாம் ஓரளவு நம்மளால ஆன்சர் பண்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இதை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணலாம். அதுல ஃபர்ஸ்ட் சீரிஸ் நம்ம பயாலஜி. நான் பயாலஜி எந்த மாதிரி டிசைட் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு சாப்டரா எடுத்து இப்போ அனிமல் கிங்டம் அப்படின்னு இருக்குன்னா அனிமல் கிங்டம் ரிலேட்டடா இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டோம்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்ப்போம். அதுக்கப்புறம் பிளான்ட் கிங்டம் இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன, எந்த சாப்டர்ல கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். செகண்ட், அந்த சாப்டர்ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ்ல கேட்கறான்னு தெரிஞ்சுக்கிற போது உங்களால ஈஸியா ரிவிஷனுக்கு நல்லா யூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோட முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா அது அனிமல் கிங்டத்துல. பலோனோ கிளாஸஸ் பிலாங் டு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பைலம் ஆஃப் த அனிமல் கிங்டம் இருக்குல்ல. அனிமல் கிங்டத்துல நிறைய பைலம் இருக்கும். அதுல எந்த இதுல இந்த பலோனோ கிளாஸஸ் வரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நார்மலா நீங்க ப்ரிப்பேர் பண்ணாம போனா ரொம்பவே டஃபஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், எந்த பைலத்துக்கு கீழே வரும், ஹெமிகோட்டேட்டா. ஹெமிகோட்டேட்டானா ஒண்ணு கிடையாது, மண்புழு மாதிரி இருக்கும். இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டியது, இந்த ஹெமிகோட்டேட்டாக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஒன்னு பலோனோ கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு சாக்கோ கிளாஸஸ் சொல்லுவாங்க. இது ரெண்டு மட்டும் ஞாபகத்துல வச்சுங்க, ரொம்பவே எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல பலோனோ கிளாஸஸ் கேட்டதுனால இந்த ஏர் என்னன்னா சாக்கோ கிளாஸஸ் கேட்கலாம், அதனால ஞாபகத்துல வச்சுக்கலாம். ரைட்டா? இப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியது எந்த பைலத்துக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தா ஹெமிகோட்டேட்டா, அதனால ஆன்சர் ஏதா வரும். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பைலம் மேமலி ஆஃப் அனிமல் கிங்டம் அப்படின்னு இருக்குல்ல. இந்த பைலம் மீன்ஸ் என்ன, ஒண்ணு கிடையாது, குடும்பம் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். இந்த கொஸ்டின் அப்ப என்ன, மேமல் குடும்பம், அதாவது அனிமல் கிங்டத்துல நிறைய குடும்பம் இருக்கும். அதுல ஒண்ணு மேமல் குடும்பம். அந்த மேமல் குடும்பத்தை சேர்ந்தது எது இந்த 4 ஆப்ஷன்ல? அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ராட் அப்படின்னு வரும். ஏன் ராட் வருதுன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மேமல்ல என்ன சொல்லுவோம், பாலூட்டிகள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். இந்த மேமல்லியா வேர்டு எங்க இருந்து வந்துச்சுன்னா லாட்டின் வேர்ட் மாமா. இதுக்கு மீன்ஸ் பெஸ்ட் பாலூட்டிகள் அப்படின்னு வர்றதுனால எது மேமல் சொல்லுவோம்னா, எது மில்கை ப்ரொடியூஸ் பண்ணுதோ, அது எங்கு அதோட குழந்தைக்கு ஃபீட் பண்ணுதோ அதான் மேமல்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் ஹியூமன், டாக்ஸ், கேட், வேல்ஸ், அதே மாதிரி எலிஃபென்ட். இந்த ராட்டுமே இதோட இதுக்குள்ள வரும்னா மேமலியா குடும்பத்துக்கு வரும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் ராட் தான். பட் அதர் ஆப்ஷன் நமக்கு என்னச்சுன்னா crocodile அப்படின்னு இருந்தது. crocodile மீன்ஸ் என்ன சொல்லுவோம், இது ரெப்டைல்ஸ், லார்ஜ் ரெப்டைல் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இது வராது. அடுத்து ஹென்ஸ், கோழி. கோழி என்னன்னா எக்ஸ் தான் இது பண்ணும், அதனால இதுவும் வராது. அடுத்து பீஜியன். பீஜியன் பேர்ட்ஸ், அதனால இதுவுமே வராது. அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ராட் வரும். ஆன்சர் சி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன போயிடலாம். இதை பாருங்களேன். மஸ்கிட்டோஸ் பிலாங் டு டாஷ் பைலம் ஆஃப் அனிமல் கிங்டம் இருக்குல்ல. இதுலயும் என்ன, இந்த மஸ்கிட்டோ எந்த குடும்பத்தை சார்ந்தது அனிமல் கிங்டத்துல, அதுதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா ஆர்த்தோபோடோ அப்படின்னு வரும். ஆர்த்தோபோடோனா ஒண்ணும் கிடையாது, நிறைய இன்செக்ட்ஸ் என்னன்னா எதுக்குள்ள இருக்குன்னா இந்த குடும்பத்துக்குள்ளதான் இருக்கும். இதுல பாருங்களேன், எக்கானமிக்கலி இம்பார்ட்டன்ட் இன்செக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஏபிஸ் வரும், அதாவது ஹனிபி. அடுத்து சில்க் வார்ம், செரிகல்ச்சர் இதன் மூலம் தான் பண்ணுவாங்க. அடுத்து லேக் இன்சைட். வெக்டர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அனோபீலிஸ் வரும், கியூலெக்ஸ் வரும், ஏடிசி. இது எல்லாமே மஸ்கிட்டோஸ் டைப். இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து கிரிக்காரிஸ் பெஸ்ட், லுக்கஸ்டா ஆர் லூக்கஸ்ட். லூக்கஸ்ட் அட்டாக்னு சொல்லிட்டு கனடாஃபில நீங்க லேர்ன் பண்ணிருக்கலாம். லூக்கஸ்னா ஒண்ணு கிடையாது, இது ஒரு பூச்சி. இந்த பூச்சி என்ன பண்ணும் அப்படின்னா கும்பல் கும்பலா வரும். கும்பல் கும்பலா இப்ப பருத்தி செடிலாம் இருந்தா ஃபுல்லாவே அது மேல உட்காந்து கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணிட்டு போதும். அதுதான் லூக்கஸ்ட் அட்டாக். இது பஞ்சாப் ரீஜன்லாம் லாஸ்ட் 2 இயர்ஸா பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. இது நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து லிவிங் ஃபாசில் என்ன வரும் அப்படின்னா கிங் கிராப் வரும். நம்மளுக்கு கேள்வி என்னன்னா மஸ்கிட்டோஸ் என்னன்னா எந்த குடும்பம்னு கேட்டிருந்தாங்க. அப்ப என்ன குடும்பம்னா ஆர்த்தோபோடா. நீங்க ஆர்த்தோபோடோக்கு எக்ஸாம்பிள் இது நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். ப்ரான் இருக்கு, ஸ்பைடர், பட்டர்ஃப்ளை, ஹவுஸ் ஃப்ளை, கிராப், காக்ரோச், ஸ்கார்பியன், சென்டிபீடிஸ். ரைட்டா? அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், ஆர்த்தோபோடோ. ஆன்சர் சீதா வரும். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன ஃபர்ஸ்டா பார்த்தலாம். இது பாருங்களேன். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஸ்னைல் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் விச் ஆஃப் த பைலம் ஆஃப் த அனிமல் கிங்டம் அப்படின்னு இருக்குல்ல. இதையும் என்னன்னா ஸ்னைல் கொடுத்துட்டு எந்த குடும்பத்துக்கு கீழே வரும் அனிமலோட கிங்டம், அதான் கொஸ்டினா கேட்டிருக்கோம். இது வரைக்கும் நம்ம 4 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த 4 கொஸ்டினுமே நீங்க ஒரு பேட்டர்னை பார்க்கலாம். அதாவது ஒரு எக்ஸாம்பிளை என்ன கொடுத்துறாங்க, ஏதோ ஒரு எக்ஸாம்பிளை கொடுத்துட்டு அது எந்த குடும்பத்துக்கு கீழே வரும் அதுதான் கொஸ்டினா கேட்கறாங்க. அப்ப என்னன்னா
நம்ம அப்கமிங் வந்து என்னன்னா அனிமல் கிங்டம் ரிலேட்டடா பயாலஜி ப்ரிப்பேர் பண்றோம்னா எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும் ஃபார் எம்டிஎஸ் எக்ஸாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணும். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுங்க. அந்த எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா நிறைய எடுங்க, ஒவ்வொன்றுக்கும் எடுத்து எந்த குடும்பத்துக்கு கீழே வந்து அனிமல் கிங்டத்தை வரும்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் வந்து நோட் பண்ணிட்டு வாங்க. இதுதாங்க வந்துன்னா ஸ்மார்ட் அப்ரோச். நார்மலா படிக்கிறதுக்கும் இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் படிக்கிறது தான் வந்துன்னா ஸ்மார்ட் அப்ரோச். இதை தெரிஞ்சுட்டா போதும், நம்மளால ஈஸியா வந்து எங்க கொஸ்டின் கேட்பாங்கன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதளவு ஈஸியா வந்து கிராக் பண்ணலாம். ரைட்டா? இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா மொலஸ்கா அப்படின்னு வரும். இது எப்படி நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம், கடல்ல வாழ்ற நிறைய வந்து சின்ன சின்ன வந்து என்னன்னா அந்த விலங்கினங்கள்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே எது கீழே வரும் அப்படின்னா இந்த மொலஸ்கா கீழே தான் வரும். இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு பாருங்களேன், ஆப்பிள் ஸ்னைல் இருக்கு, பேல் ஓஸ்டர் இருக்கு, கட்டில் ஃபிஷ் இருக்கு, ஸ்குவிட் இருக்கு, டேவில் ஃபிஷ் இருக்கு, சீ ஹேர் இருக்கு, டஸ்க் ஷெல் இருக்கு, சிட்டோன் இருக்கு. இது எல்லாமே என்னன்னா கடல்ல வாழ்ற வந்து சின்ன சின்ன உயிரினங்கள். இந்த இடத்துல நான் இமேஜாவும் கொடுத்துருக்கேன். என்ன கடல்ல வாழ்ற ஏதாவது ஒரு இதை கேட்கறாங்கன்னா அது மொலஸ்கா கூட வந்து நம்ம எக்ஸாம்ல கனெக்ட் பண்ணணும். ரைட்டா? ஸோ அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா மொலஸ்கா. ஆன்சர் வந்து பி தான் வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா அனிமல் கிங்டம் பார்த்தோம். இப்ப பிளான் கிங்டம் ரிலேட்டடா இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தோம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம், பங்கை கேன் க்ரூ ஒன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, பிரெட், பிக்கிள்ஸ், லெதர் அண்ட் க்ளோத்ஸ். எஸ்எஸ்சியில அப்ளிகேஷன் பேஸ்ட் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன்னா அந்த கொஸ்டின் 99% வந்து ஆல் த அபோவ் தான் வந்து ஆன்சர் வர்றதுக்கு வந்து நிறையவே சான்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டினுமே கரெக்ட் ஆன்சர் வந்து எல்லாமே வரும், சி தான் வரும். ஏன் அப்படின்னா ஃபங்கை வந்து என்னன்னா எங்க வேணா வளரக்கூடியது. இட்ஸ் அ மல்டி செல்லுலர் நான் போட்டோசிந்தடிக் பிளான். போட்டோசிந்தசிஸ் பண்ணாது, பட் அடுத்த உயிரினங்கள் மேல வந்து வாழக்கூடியது. மோஸ்ட்லி வந்து நம்ம லேண்ட்ல வந்து என்னன்னா நீங்க ஃபங்கை பார்க்கலாம், இல்லைன்னா அடுத்த செடி கொடி மேல வந்துன்னா அந்த பச்சை கலர்ல வந்து பாசி மாதிரி போகும்ல, அதுதான் என்னன்னா ஃபங்கை. இட் கேன் பி சிங்கிள் செல் ஆர் வெரி காம்ப்ளெக்ஸ் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம் capable of growing in low moisture and low pH environment and their optimal temperature பதம் 20 இருந்து 30 டிகிரி செல்சியஸ். இட் கேன் grow on bread, pickles, leather and வந்து clothes. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா சி தான் வரும். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், பிளான்ட்ஸ் வித் கிரீன் அண்ட் டென்டர் ஸ்டெம்ஸ் ஆர் கால்ட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா ஹெர்ப்ஸ் அப்படின்னு வரும். ஹெர்ப்ஸ் அப்படின்னு நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். ஹெர்பல் ஆயில்னு சொல்லிட்டு நிறைய ஆட்ஸ் ஆர் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துருக்கலாம். ஹெர்பல் ஆயில் அப்படின்னா செடி கொடிகள்ல மெடிக்கலி வந்து என்னன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான இருக்கிற செடி கொடியில எடுக்கிற ஆயில் தான் வந்து ஹெர்பல் ஆயில்னு சொல்லுவோம். ஹெர்ப்ஸ் அதிலே பேர் இருக்குல்ல. ஹெர்ப்ஸ் மீன்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டா நான் ஊட்டி பிளான்ட்ஸ் சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கிராசஸ், ஃபென்ஸ், சர்டன் டைப் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் எல்லாமே எது கீழே வரும் அப்படின்னா ஹெர்ப்ஸ் கீழே வரும். அதே இப்ப ஷ்ரப்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ஹெர்ப்ஸுக்கு மேல கொஞ்சம் வளர்ந்து இருந்துச்சுன்னா மீடியம் சைஸ் செமி உடி பிளான்ட்ஸா என்ன சொல்லுவாங்கன்னா ஷ்ரப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துன்னா ரோஸை வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்த ட்ரீஸ். ட்ரீஸ் வந்து என்னன்னா ரொம்ப டாலா உடி பிளான்ட்ஸ் இருக்கும். வுட்டு வந்து பயங்கர பெருசா இருக்கும், பெரிய தூரம் பெருசா இருக்கும்ல, அதான் நம்ம வந்து ட்ரீன்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம்னா கேனபி. கேனபி மீன்ஸ் வந்து ஓவர்கெட் லேயர் ஆஃப் மெச்சூர் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவதார் மூவியை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். இந்த அவதார் மூவில வந்துன்னா பெரிய பெரிய மரமா காட்டுவாங்களே, அப்படி காட்டும் போது கீழே வந்து என்னன்னா அந்த தரையே தெரியாது. அந்த அளவுக்கு பெரிய மரமா இருக்கும். அதோட கிளைகள் எல்லாமே பெருசு பெருசா இருந்தனால கீழே என்னமே இருக்காது, ஒண்ணுமே தெரியாது. அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மேல இருக்கிற பாட்டு எல்லாமே வந்து மறைக்குது பாத்தீங்களா, அதுதான் கேனபி அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஜஸ்ட் வந்து ஒரு வாட்டி ரிமெம்பர் பண்ணிக்கலாம். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் கேட்ட கேள்வி பிளான்ட்ஸ் வித் கிரீன். அதே மாதிரி டென்டரான ஸ்டெம், ரொம்ப உட் இல்லாத வந்து சின்ன சின்ன வந்து என்னன்னா ஒரு கூர்மையான இருக்கிற ஸ்டெம்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனால ஆன்சர் வந்து டி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் பெனரோகாம்ஸ் ஃப்ளவரிங் அண்ட் சீட் பியரிங் பிளான்ட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இந்த பெனரோகாம்ஸ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பெர்மோட்டோபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெர்மோட்டோபைட் அப்படின்னு இப்ப சொல்லுவாங்க. பட் அதுக்கு ஓல்டு ஃபேஷன் நேம் தான் என்னன்னா பெனரோகாம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்பெர்ம் அது சொல்லும் போது என்ன, பிளான்ட்ல வந்து சீட்ஸ் வந்து என்ன இருக்கணும், ஏன்னா இனப்பெருக்க செல்னால. அப்ப என்ன சீட்ஸ் பியரிங் பிளான்ட்ஸா என்ன சொல்றாங்கன்னா பெனரோகாம்ஸ். அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்பெர்மோட்டோபைட். இது வந்து நீங்க ஞாபகத்தை வச்சுக்கலாம். அதுல எதுனா கொஸ்டினா கேட்டிருக்கேன். ஜிம்னோஸ்பர் வருமா, பெரிடோபைட் வருமா, ரையோபைட் வருமா, தாலோபைட்டா வருமா, அதான் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டா என்ன பார்த்தலாம்னா பிளான் கிங்டம் ரிலேட்டடா பார்த்தலாம். இப்ப பிளான் கிங்டம் அப்படின்னு எடுத்தோம்னா ரெண்டு தான் பிரிப்பாங்க. ஒன்னு கிரைட்டோ கேம்ப்ஸ், இன்னொன்னு பெனரோ கேம்ப்ஸ். கிரைட்டோ கேம்ப்ஸ்னா சீடே வந்து இருக்காது, அதான் வந்து கிரைட்டோ கேம்ப்ஸ். பெனரோ கேம்ப்ஸ் அப்படின்னா சீடு உள்ள பிளான்ட்ஸா வந்து என்னன்னா பெனரோ கேம்ப்ஸ். இதுல சீடு உள்ள இதுல ரெண்டு தான் பிரிப்பாங்க. ஒன்னு ஜிம்னோஸ்பம், இன்னொன்னு ஆஞ்சியோஸ்பம். இதுல ஃபிளவர் இல்ல அப்படின்னு பார்த்தோன்னா அது ஜிம்னோஸ்பம், ஃபிளவர் உண்டது அப்படின்னு பார்த்தோன்னா ஆஞ்சியோஸ்பம்.
இந்த ஜிம்னோஸ்பெர்ம்ல 2 டைப்பா பிடிக்கல. ஒண்ணு நீடி லைக் லீவ்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது கொனிஃபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வைடான லீவ்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிங்கோஸ் ஆர் கிங்கோகோபைட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்து ஃப்ளவர் உள்ள ஆஞ்சியோஸ்பெர்முக்கு இன்னொரு பேர் வந்துன்னா மேக்னோலியோபைட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே என்ன சீட்ஸ் உள்ளது ரிலேட்டடா வரும். அடுத்து சீட் இல்லாததுல பார்த்தோம்னா 3 டைப். ஒன்னு குளோரோபைட், குளோரோஃபில் அப்படி இருக்கும். ஆல்கே கனெக்ட் பண்ணலாம். அடுத்து மோசஸ் அண்ட் லிவர்வர்ட்ஸ், ப்ரையோபைட் இது ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் இருக்கு. நம்ம அப்போ பார்க்கலாம். அடுத்து ஃபென்ஸ் அண்ட் ஹார்ஸ்டெல் இது வந்து டெரிடோபைட்ஸ் இது ரிலேட்டடான கொஸ்டின் இருக்கு. இதையும் பார்க்கலாம். இது என்னன்னா நோ ட்ரூ ரூட்ஸ் ஸ்டெம் லீவ் இல்லாதான் என்ன சொல்லுவாங்கன்னா குளோரோபைட் சொல்லுவாங்க. சம் ரூட்ஸ் அண்ட் லீவ் லைக் ஸ்ட்ரக்சரை வந்து மொசஸ் அண்ட் லிவர்வர்ட்ஸ் ரூட்ஸ் இருக்கும், ஸ்டெம் இருக்கும், லீவ்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து டெரிடோபைட்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த இடத்துல நான் கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கேன் பிளான் கிங்டம் ரிலேட்டடா இவ்வளவுதான். இதுக்குள்ளதான் கொஸ்டினா வரும். அதனாலதான் நான் கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கேன். நம்ம கேட்ட கேள்வி வந்து பாருங்களேன். நம்மளுக்கு கேட்ட கேள்வி வந்துன்னா பெனரோகாம் அப்படின்னு பார்த்தோம். பெனரோகாம் அப்படின்னா இப்பதான் நம்ம பார்த்தோம் சீட்ஸ் ஃபேரிங் பிளான்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அதுல 2 இருக்கும். ஒன்னு வந்து ஜிம்னோஸ்பம், இன்னொன்னு ஆஞ்சியோஸ்பம். அப்ப என்ன ஜிம்னோஸ்பம் ஆஞ்சியோஸ்பம் 2க்குள்ள தான் ஆன்சரா வரும். ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு ஜிம்னோஸ்பம். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் ஏதா வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன். விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆஞ்சியோஸ்பம் இன் பிளான் கிங்டம் இருக்குல்ல. நான் கம்ப்ளீட்டா பிளான் கிங்டம் இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். அதுல ஒண்ணுதான் வந்துன்னா ஆஞ்சியோஸ்பம் அப்படின்னு வரும். அப்ப என்ன இது வந்து என்னன்னா சீட் பியரிங் பிளஸ் வந்துன்னா ஃபிளவரிங் பிளான்ட் தான் என்ன சொல்லுவோம்னா ஆஞ்சியோஸ்பம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா டொமேட்டோ அப்படின்னு வரும். தக்காளி தான் வந்து நம்ம சாப்பிடும் போதே பார்ப்போம். தக்காளி உள்ள வந்து விதை இருக்கும். அந்த விதை வந்து மூடி இருக்கும். உள்ளதான் வந்து அந்த விதை இருக்கும். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆஞ்சியோஸ்பம் சொல்லுவாங்க. ஆஞ்சியோஸ்பம் மீன்ஸ் வந்து ஃபிளவரிங் பிளான்ட். அது வந்து சீடை ப்ரொடியூஸ் பண்ணும். பட் என்க்ளோஸ் வித்தின் த வந்து ஓவரிக்குள்ள இருக்கும். அதுதான் வந்து என்னன்னா ஆஞ்சியோஸ்பம் அப்படின்னு சொல்றது. அப்ப மிச்சம் இருக்கலாம் பாருங்க. சரா அப்படின்றது இது வந்து கிரீன் ஆல்கி ரிலேட்டட். அதனால இது வராது. அடுத்து பைனஸ் வந்துன்னா ஜிம்னோஸ்பம் ரிலேட்டடா வரும். ஜிம்னோஸ்பம் அதாவது கம்ப்ளீட்டா என்ன சொல்லுவாங்கன்னா கோனிஃபர் சொல்லுவாங்க. கோனிஃபருக்குள்ளதான் வந்து பைன், அதே மாதிரி ஸ்ப்ரௌசஸ், அதே மாதிரி வந்து ஃபோக்ஸ் இது எல்லாம் எது கீழே வரும்னா ஜிம்னோஸ்பம் கீழே வரும். இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்து வந்து ஃபனரியா அப்படின்றது இது மொசஸ் கீழே வரும். மொசஸ் எது கீழே வரும்னா ப்ரையோபைட்டா கீழே வரும். அதனால இதுவும் வராது. அப்ப இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா இது மூணுமே பார்த்தோம். பைனஸ் வராது, சரா வருது, ஃபனரியா வருது. எது வரும்னா டொமேட்டோ வரும். அதனால ஆன்சர் சி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது ரொம்பவே ஈஸியானது. இதுக்கு முன்னாடி பார்த்ததை வச்சு கூட நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். விச் அமாங் த ஃபாலோயிங் பிளான் கிங்டம் ஆர் டிவைடட் இன்டு லிவர்வுட்ஸ் அதே மாதிரி மொசஸ் அப்படின்னு இருக்குல்ல. நான் கம்ப்ளீட்டா பிளான் கிங்டத்துக்கான ஒரு மைண்ட் மேப் பார்த்தோம். அதுல இங்க பாருங்களேன் மொசஸ் அண்ட் லிவர்வுட்ஸ் எது கீழே வருது ப்ரையோபைட்டா வருது. அப்ப என்ன வரும் இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ப்ரையோபைட்டா அப்படின்னு வரும். அதனால ஆன்சர் டி தான் வரும். ஸோ இந்த கொஸ்டின் இன்னொரு லேர்னிங் என்ன இப்ப ப்ரையோபைட்டா வந்து கேட்டுட்டாங்க. இன்னொரு இதுல என்ன ஃபர்ன் அண்ட் ஹாஸ்டைல் கேட்பாங்க. அப்ப டெரிடோபைட்டான்னு தெரிஞ்சிருக்கணும். ஆல்கே அப்படின்னா குளோரோபைட்டா அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே வந்து அப்கமிங்ல கேட்க நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால சொல்றேன். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா டி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது கொஞ்சம் ஃபேக்சுவலான கொஸ்டின். விச் அமாங் த ஃபாலோயிங் ஆர் கால் த ஆம்பிபியன்ஸ் ஆஃப் த பிளான் கிங்டம் அப்படின்னு இருக்குல்ல. இது ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்டான கொஸ்டின் வேற. ஏன்னா ப்ரையோபைட்டா தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆம்பிபியன்ஸ் ஆஃப் த பிளான் கிங்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். ப்ரையோபைட்டா அப்படின்னா இப்பதான் பாசம் மொசஸ் பிளஸ் வந்து லிவர் வுட் இருக்கும். ஸோ மொசஸ் மீன்ஸ் வந்து என்னன்னா இந்த மாதிரி வந்து செடி கொடிகளை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மொசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பிபியன்ஸ் ஆஃப் த பிளான் கிங்டம் அப்படின்றது ப்ரையோபைட்டா. அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இதை பாருங்களேன். விச் அமாங் த ஃபாலோயிங் பிளான் கிங்டம் ஆர் டிவைடட் இன்டு டைகோட்லிடோன்ஸ் அண்ட் மோனோகோட்லிடோன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. இது ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருந்துச்சுன்னா 1.25 வச்சு வந்து பாருங்க ஸ்பீடு. ஏன் சொல்றேன்னா இந்த சீரிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எக்ஸாம் நியர்ல இருக்கு. ஒன்ஸ் நீங்க பார்த்துட்டு போயிட்டு எக்ஸாம் எழுதும்போது தான் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். நல்ல ஒரு அட்வான்டேஜ்ல அதுக்காக தான் சொல்லேன். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டா வந்து ஆஞ்சியோஸ்பம் அதாவது பிளான் கிங்டத்தோட அந்த மைண்ட் மேப்பை பார்த்தோம். அதுல ஆஞ்சியோஸ்பம்னா என்ன சொல்லுவோம் சீடு பேரிங் பிளான்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆஞ்சியோஸ்பம் அப்படின்னு சொல்லுவோம். பிளஸ் வந்து ஃபிளவரிங்குமே வந்துன்னா இதுல இருக்கும். ரைட்டா? அப்ப அதுல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லேர்ன் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இதுல எம்ப்ரியோ வந்துன்னா ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஏன்னா இது மூடிய விதை தாவரம்னு சொல்லுவோம். இதை என்ன சொல்லுவாங்கன்னா கோட்லிடோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல டைப் 2 இருக்கு. ஒன் மோனோகோட்ஸ், இன்னொன்னு டைகோட்ஸ். அது 1 கோட்லிடன் ஆர் 2 கோட்லிடன். இதுல இன்னொன்னு வந்து இங்க பாருங்க ஓவரி வந்து எதா மாறும் அப்படின்னா ஃப்ரூட்ஸா மாறும். இதையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா ஆஞ்சியோஸ்பம் அதுலதான் வந்து இந்த மாதிரி டை கோட்லிடன் அதே மாதிரி மோனோ கோட்லிடன் அப்படின்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணிருப்பாங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். The blue green algae anabenna lives in the leaves of Azolla, the freshwater ferns forming which one of the following relationship அப்படின்னு இருக்குல்ல. எஸ்எஸ்சி எக்ஸாம்ல இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் பிளான்ட் அனிமல் கிங்டம் இது ஏதோ ஒன்னோட ரிலேஷன்ஷிப் பத்தி கேட்கறாங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின் எப்படி இருக்குன்னா
சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி தான் ஆன்சர் அந்த மாதிரி இருக்க மாதிரி தான் கொஸ்டினாவே கேட்பாங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? சிம்பயாட்டிக். சிம்பயாட்டிக்னா ஒன்றும் கிடையாது, அதுல ப்ளூ கிரீன் ஆல்கே அனபென்னாவும் இது எதுல வாழுது அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர்ல வாழும். அது இன்னொரு சேர்த்துனா அசோலா சேர்த்து. அதாவது இந்த அனபெனா வாழ்றதுக்கு இந்த அசோலா ஹெல்ப் பண்றது, இந்த அசோலா வாழ்றதுக்கு இந்த அனபெனா ஹெல்ப் பண்றது. அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி இன்னொன்னு என்ன, லிச்சன்மே சொல்லுவாங்க. ஸோ லிச்சன் வந்து என்ன ஒரு செடி, அதுவுமே வாழும். அதே மாதிரி கோரல்ஸ் வந்து கடல்ல வாழக்கூடியது. இது எல்லாமே என்னன்னா சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்ல வாழும்னு சொல்லுவாங்க. இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப். ஆன்சர் பி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா பிளான்ட் கிங்டம் பார்த்தோம். இதுக்கப்புறம் செல், த பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப், செல் ரிலேட்டட் இந்த மாதிரிலாம் கொஸ்டின் எம்டிஎஸ்ல கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தலாம். இல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா which process is sometimes called reduction divisions because it reduces the number of chromosome to half the normal number to form sperm and eggs அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதுல க்ளூ வந்து என்ன, இந்த ஸ்பெர்ம் அண்ட் எக்ஸ் ரிலேட்டடா இருக்கிறதுல தான் வந்து இந்த இடத்துல ரிடக்ஷன் டிவிஷன் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் இனப்பெருக்க செல்லுல வந்து நடக்குது, அதுதான் இந்த இடத்துல மீன் ஆகுது. அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா செல்லோட டிவிஷன்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கும். அதுல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது இதுல டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மைட்டாசிஸ், இன்னொன்னு மியாசிஸ். இந்த மைட்டாசிஸ் எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சொமேட்டிக் செல்ல நடக்கும். சொமேட்டிக் செல் கை காலில் இருக்கும், நம்ம உடம்பு பகுதியில் இருக்கிற செல்லு தான் சொமேட்டிக் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நியூக்ளியஸ் டிவைடர் வந்து ஒன்ஸா வரும். அடுத்து மியாசிஸ்ல பார்த்தோம்னா இது ஜெம் செல்லுல வந்து அக்கர் ஆகும். அது என்ன ஜெம் செல் அப்படின்னு பார்த்தோம்னா இனப்பெருக்க செல்லை தான் வந்து ஜெம் செல் சொல்லுவாங்க. இதுல நியூக்ளியஸ் வந்து டிவைடு வந்து ட்வைஸா வரும். ரைட்டா, இதுதான் மைட்டாசிஸ், இதுதான் மியாசிஸ். நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். கேட்ட கேள்வி வந்து பாருங்களேன், நமக்கு என்ன சொல்லலாம், ஸ்பெர்ம் அண்ட் எக். அப்ப இனப்பெருக்க செல் அங்க நடக்கிற வந்து என்னன்னா பிரிதலுக்கு தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா மியாசிஸ் சொல்லுவோம். அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும். ரைட்டா, சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், which is the primary structural component responsible for most of the mechanical strength of a cell wall அப்படின்னு இருக்குல்ல. இந்த செல் வால்ல நிறைய காம்போனன்ட்ஸ் வந்து இருக்கும். அதுல எந்த காம்போனன்ட்ஸ் வந்து என்னன்னா மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும், அதான் கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வேணும், இப்ப செல் வால் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நிறைய வந்து என்னன்னா காம்போனன்ட்ஸ் இருக்கும். இப்ப பிளான்ட் செல்லோட வால் அப்படின்னு எடுத்தா அது எது மேட் அப் ஆஃப் இருக்குன்னு பாருங்களேன், செல்லுலோஸ், ஹெமி செல்லுலோஸ், பெக்டின், அதே மாதிரி புரோட்டீன். இப்ப ஆல்கேயோட செல் வால் வந்து எது மேட் அப் ஆஃப்னா அதுலயும் செல்லுலோஸ், கிளாக்டோன், மேனன், மினரல்ஸ் லைக் கால்சியம் கார்பனேட். அதே மாதிரி ஃபங்கலோட செல் வால் வந்துன்னா சிட்டினால வந்து மேட் பண்ணது. நம்மளுக்கு கேட்ட கேள்வி என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஒரு செல் வாலோட காம்போனன்ட்ல எது மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் அப்படின்னா செல்லுலோஸ் தான் கொடுக்கும். ஏன்னா இங்க பிளான்ட்ல பாருங்க, அந்த பிளான்ட் செல் வால்ல மோஸ்ட்லி வந்து செல்லுலோஸ் இருக்கு, ஆல்கேலையும் செல்லுலோஸ் இருக்கு. ஃபங்கல்ல மட்டும்தான் வந்து செல்லுலோஸ் இருக்காது, அது சிட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. மேடப் ஆஃப் வந்து கார்போஹைட்ரேட். அப்ப என்ன வரும், இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் மெஜாரிட்டி இருந்தது வந்து செல்லுலோஸ், அதனால ஆன்சர் வந்து டி தான் வரும். ரைட்டா, சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன், பை வாட் நேம் ஆர் த ஃபிளாட் மெம்பரைன் என்க்ளோஸ் சாக்ஸ் பிரசன்ட் இன் த கோல்கை அப்பேரட்டஸ் நோன் அப்படின்னு இருக்குல்ல. இதுல என்னன்னா கோல்கை அப்பேரட்டஸ் வந்து என்னன்னா நிறைய இது மேடப் ஆஃப் இருக்கும். அதுல ஃபிளாட் மெம்பரைன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அதுதான் என்னன்னு கேட்டிருக்கேங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், இப்ப கோல்கை அப்பேரட்டஸ் அப்படின்னு எடுத்தோம்னு வச்சுக்கலாம். இது யாரு ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணிருக்கேன்னா கமிலோ கோல்கி, அவரோட பேரே அப்படியே வந்துன்னா கோல்கை அப்பேரட்டஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க 1898. இதுல கன்சிஸ்ட் ஆஃப் எதுலாம் இதுல இருக்கும் அப்படின்னா ஃபிளாட்டன் ஸ்டாக்டு மெம்பரின் சாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர்னு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுதான் வந்துன்னா இந்த கோல்கை அப்பேரட்டஸ் மேடப் ஆஃப். அடுத்து இந்த கோல்கை அப்பேரட்டஸோட ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தா இது என்ன சொல்லுவாங்கன்னா டெலிவரி பாய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது என்ன டெலிவரி பாய் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒண்ணும் கிடையாது. இப்போ ஒரு ப்ரோட்டீன்லாம் இருக்கு அப்படின்னா அந்த ப்ரோட்டீன் எல்லாத்தையும் பேக்கேஜ் பண்ணி அதை டெலிவரி பண்ணி கொடுக்கும். ஒரு செல்லுல இருந்து இன்னொரு செல்லுக்கு, இல்ல இன்னொரு செல்ல இருந்து வேற செல்லுக்கு கொண்டு போற ரோலை இது பண்ணா இந்த கோல்கை அப்பேரட்டஸ் பண்ணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இன்னொன்னு ப்ரொடியூஸ் ஆகுறதுக்கு வந்து இதுதான் இடமா இருக்கு, சைட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் கிளைகோ புரோட்டீன் அண்ட் கிளைகோ லிபிட் சொல்லுவாங்க. இது ரெண்டு தான் இதோட ஃபங்க்ஷன், நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர், கேட்ட கேள்வி கோல்கை அப்பேரட்ஸ்ல ஒரு சாக் இருக்கும், அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க சிஸ்ட்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சர் வந்து பி தான் ஒரு. ரைட்டா, சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், விச் செல் ஃபவுண்ட் இன் த போன் மேரோ ஆக்ட் அஸ் அ ரிப்பேர் சிஸ்டம் ஃபார் த பாடி அப்படின்னு இருக்குல்ல. ஆக்சுவலி என்னன்னா போன் மேரோல நிறைய செல்ஸ் இருக்கும், அதுல எந்த செல்லு ரிப்பேர் சிஸ்டம் பாடியில ஏதாவது ஒண்ணு வந்துன்னா ஏதாவது செல் வந்து அடியாச்சுன்னா அந்த செல்லை மறுபடியும் கொண்டு போய் வந்துன்னா வேற செல் அதுக்கு பதிலா ஒர்க் ஆகுது, எந்த செல், அதான் கொஸ்டினா கேட்டிருக்கேன். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், ஸ்டெம் செல்னு சொல்லுவாங்க. ஒரு செல் நார்மலா இருக்க ஒரு செல் வந்து ஏதோ ஒரு பிரச்சனைல அடியாச்சுன்னா அதுக்கு பதிலாக எந்த செல் ஒர்க் பண்ணுன்னா இந்த ஸ்டெம் செல் ஒர்க் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இது எங்க இருக்குன்னா போன் மேரோல இருக்கும். என்ன பண்ணுன்னா ரிப்பேர் பண்ணுவோம், ஆல்ரெடி ஏதாவது ஒன்று இதா இருந்துச்சுன்னா அதை ரிப்பேர் பண்றதுக்கான ரோல் வந்து இந்த ஸ்டெம் செல் பார்க்கும். இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா,
ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஸ்டெம் செல் ஆன்சர் டி தான் வரும். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம். டியூரிங் செல் டிவிஷன் த ஃபார்மேஷன் ஆஃப் ஏ நியூ செல் வால் இஸ் ஃபார்ம்டு பை த அக்குமுலேஷன் ஆஃப் அப்படின்னு இருக்குல்ல. எல்லாரோட லைஃப்லயுமே செல் டிவைட் ஆகிட்டே வந்து எப்போதுமே இருக்கும். சின்ன வயசுல இருந்து அப்படியே வளர வளர செல் டிவைட் ஆகும்போது என்னன்னா புதுசா ஒரு செல் உருவாகும். புதுசா செல் உருவாச்சுன்னா அதை சுத்தி வந்து செல் வாலுமே வரணும்ல. அப்ப அந்த செல் வால் உருவாகிறதுக்கு சில அக்குமுலேஷன் வந்து நிறைய ஆகும். அதுதான் என்னன்னு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா, இந்த இடத்துல நான் கம்ப்ளீட்டா என்ன கொடுத்துருக்கேன்னா ஒரு செல் வால் எப்படி ஃபார்மேஷன் ஆகும்னு கொடுத்துருக்கேன். இது கம்ப்ளீட் வந்து ஒரு செல்லு. இந்த செல் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து டிவைட் ஆகுது பாத்தீங்களா. இந்த இடத்துல பார்த்தாவே தெரியும். இந்த மஞ்சள் கலர் வந்து கொஞ்சம் உருவாகுது. இந்த மஞ்சள் கலர் என்ன ஃபைனலா என்னன்னா செல் வாலா மாறும். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த பச்சை கலர். இந்த பச்சை கலருக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா பாரமோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாரமோபிளாஸ்ட் தான் வந்து இந்த பச்சை கலர். இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த செல் வாலை உருவாக்குறதுக்கு வந்து உதவி பண்ணும். அப்ப இதுதான் அக்குமுலேட் ஆகுது ரைட்டா. அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? பாரமோபிளாஸ்ட். அதனால ஆன்சர் வந்துன்னா சி தான் வரும் ரைட்டா. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இப்ப இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா செல் ரிலேட்டடா பார்த்தோம். இதுக்கப்புறம் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ரிலேட்டடா எம்டிஎஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டான்னு சொல்லிட்டு ஒன் வேன்னு பார்த்தலாம். இதோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தா dash are the vessels which carry blood away from the heart to various organ of the body அப்படின்னு இருக்குல்ல. இதுல என்னன்னா ஹார்ட் இருக்கு. ஹார்ட்ல இருந்து என்னன்னா அதர் ஆர்கனுக்கு இந்த பிளட்டை வந்து கொண்டு போகுது. அப்ப ஹார்ட்ல இருந்து பிளட் அதர் ஆர்கனுக்கு கொண்டு போச்சுன்னா இந்த பிளட்ல என்ன இருக்கும்? ஆக்சிஜன் இருக்கும்ல. அப்ப ஆக்சிஜன் கேரிங் பிளட்டை எங்க கொண்டு போகுதுன்னா அதர் ஆர்கன்ல என்ன இருக்கும்? செல் இருக்கும். அப்ப செல்லுக்கு வந்து கொண்டு போகுது. அப்படி கொண்டு போகும்போது எது கொண்டு போகும்? அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. எந்த வெசல் வந்து கொண்டு போகும்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கம்ப்ளீட்டா நான் கொடுத்துருக்கேன். ஹார்ட்ஸ் ரிலேட்டட் என்னெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது. அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா பேஸ் மேக்கர் ஆர்டிபிஷியல் கார்டு தான் பேஸ் மேக்கர் வச்சு சொல்லுவோம். இது நீங்க எப்படி நான் என்ன எறிதல் படத்தை ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்து பைக்குமோ மானோமீட்டர். இது என்ன பண்ணும்? ஆர்டரியோட பிளட் ப்ரெஷரை வந்து மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ணாங்க. இப்போ ஆர்டரி அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சினேட்டட் பிளட்டை வந்துன்னா கேரி பண்ணிட்டு போகும். எங்க கொண்டு போகும்னா அடுத்த ஆர்கனுக்கு வந்துன்னா இதுல இருந்து ஹார்ட்ல இருந்து கொண்டு போகும். அப்ப கேட்ட கேள்வி தான் கேட்டதாங்க ஆர்டரி. அப்ப ஆன்சர் என்ன வரும்? ஆர்டரி தான் வரும். இது நேரோ திக்கர் ஆகும். இதுல சில எக்ஸப்ஷன் இருக்கு. ஆர்டினரி அப்படின்னு வந்தாவே ஆக்சிஜனேட்டட் பிளட் கேரி பண்ணும். அதே இப்ப பல்மனரி ஆக்டரி அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கேன். இந்த பல்மனரி அப்படின்னு வந்தாவே ஆர்டினரி பண்ற வேலையை விட்டு ஆப்போசிட்டா பண்ணிட்டு இருக்கும். கேரிஸ் டி ஆக்சினேட்டட் அப்படின்னு வரும். இப்ப வெயின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கேரி டி ஆக்சினேட்டட் பிளட். இதுக்கு எக்ஸப்ஷன் பல்மனரி வந்தாவே வெயின் பண்ற வேலையோட ஆப்போசிட்டா பண்ணணும். கேரி ஆக்சினேட்டட் பிளட் ரைட்டம். அடுத்து சிஸ்டோல் டயஸ்டோல் இது எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும். பிளஸ் நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கலாம். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா கேட்ட கேள்வி ஹார்ட்ல இருந்து பிளட் கேரிங் ஆக்சிஜனை எடுத்துட்டு போறது எது அப்படின்னு பார்த்தோம்னா எந்த வெசல் வேணா ஆர்டினரி. அதனால ஆன்சர் வந்து சீதா ஒரு ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். ஃபிஷஸ் ஹேவ் as chamber of the heart அப்படின்னு இருக்குல்ல. இப்ப ஃபிஷ்ஷுக்கு எத்தனை சேம்பர், ஹார்ட்ல எத்தனை சேம்பர் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? 4 சேம்பர் இருக்கும். இது ரொம்ப ஃபேக்சுவல் டேட்டா ஓரியன்ட். ஜஸ்ட் தெரிஞ்சுங்க இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது எல்லா இதுலயும் நான் வச்சுக்கணும். இப்போ ஃபிஷ் இருக்கு, அதே மாதிரி வேற ஏதாவது வந்துன்னா crocodiles அந்த மாதிரி வந்து ஒன்னொன்னு கேட்பாங்க. அதனால சிலது மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்போ ஃபிஷ்ஷுக்கு வந்து 4 சேம்பர். அந்த கொஸ்டின் வந்து பாத்துக்கலாம் ரைட்டா. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து டி தான் வரும். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன். டேஸ் ஆர் த வெசல்ஸ் which carry கார்பன் டை ஆக்சைடு ரிச் பிளட் பேக் டு த ஹார்ட் அப்படின்னு இருக்குல்ல. இங்க என்னன்னா ஆர்கன் இருக்கு. ஆர்கன்ல இருந்து என்ன பண்ணிருச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன CO2 வெளியே விடும். CO2 வெளியே வரும்போது அதை கேரி பண்றதுக்கு ஒரு வெசல் வேணும் பாத்தீங்களா. அந்த வெசல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆர்கன்ல CO2 எடுத்துக்கிட்டு எங்க கொண்டு போகும்? ஹார்ட்டுக்கு கொண்டு போகும். அப்ப என்னன்னா இந்த இடத்துல CO2 கேரி பண்ற வெசல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஆக்சிஜனை கேரி பண்றது வந்து என்னன்னா எதுன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் நான் என்ன பார்த்தோம்? ஆர்டினரின்னு பார்த்தோம். பட் இதுக்கு என்ன வரும்னா வெயின்ஸ் வரும். ஏன்னா இங்க பாருங்களேன். வெயின்ஸ் அப்படின்னு பார்த்தாவே கேரி டீஆக்சினேட்டட் பெல்ட் ஆல்சோ காலம் CO2 கேரி பண்ற வந்து என்னன்னா கேரியர்னு சொல்லலாம், இல்ல வெசல் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா வெயின்ஸ் வரும். ஆன்சர் ஏ தான் வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது கொஞ்சம் சிம்பிளான கொஸ்டின் தான். த பிளட் பிளேட்லெட்ஸ் ஆல்சோ நோனஸ் அப்படின்னு இருக்குல்ல. இப்ப இந்த பிளேட்லெட்டுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க. அதான் கொஸ்டினா கேட்டேன். நான் கம்ப்ளீட்டா என்ன கொடுத்துருக்கேன்னா இப்போ பிளட் அப்படின்றது வச்சுக்கலாம். பிளட்ல எத்தனை டைப்லாம் இருக்கலாம்? 3 டைப். ஒன்னு ஆர்பிசி, அதுக்கு எரித்ரோசைட் அப்படின்னு சொல்லுவோம். பிளேட்லெட்ஸ் அதுக்கு இன்னொரு பேர் த்ரோமோசைட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து டபிள்யூபிசி அதுக்கு வந்து லூக்கோசைட் சொல்லுவோம். இந்த மூணுக்கும் வந்து வேலை பாருங்க. இது என்ன பண்ணும்னா ஆர்பிசி வந்து O2 CO2 வந்து எக்ஸைஸ் பண்ற ரோலை பண்ணும். அதே பிளேட்லெட்ஸ் பார்த்தோம் பிளட் வந்து கிளாட் பண்றதுக்கான ரோலை பண்ணும். அதே டபிள்யூபிசி பார்த்தோம்னா ஃபைட் அகைன்ஸ்ட் இன்ஃபெக்ஷன் பார்த்தோம். இந்த டபிள்யூபிசில நிறைய டைப் வரும். நியூட்ரோஃபில்ஸ் வரும், ஈஸ்னோஃபில்ஸ் வரும், பாசோஃபில்ஸ் வரும், லிம்போசைட் வரும், அதே மாதிரி மோனோசைட் வரும். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அகைன் நான் சொல்றதுக்கு காரணம் என்ன? இது வந்து கேட்பாங்க கண்டிப்பா. இது வந்து நீ நோட் பண்ண வேண்டியது ரைட்டா.
அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர். கேட்ட கேள்வி வந்து பிளேட்லெட்டுக்கு இன்னொரு பேர் கேட்ட வந்து த்ரோம்போசைட். அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து ஃபர்ஸ்டா பார்த்தலாம். இது பாருங்களேன், இது பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ டைப் ஆஃப் பிளட் செல் மேட் பை த போன் மேரோ அப்படின்றதுல. சரி, போன் மேரோனா தமிழ்ல எலும்பு மஞ்சை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த எலும்பு மஞ்சையில வந்து என்னன்னா எலும்பு மஞ்சை அப்படின்னு சொல்லுவோம். இந்த எலும்பு மஞ்சையில வந்து என்னன்னா நிறைய பிளட் செல் வந்து உருவாகும். அதுல எது உருவாகாது அதான் கொஸ்டினா கேட்டிருக்கேன். ஆர்பிசி, பிளேட்லெட், டபிள்யூபிசி இந்த மூணுமே என்னன்னா எலும்பு மஞ்சள் தான் உருவாகும். எது உருவாகாது? ஓஸ்டியோ கிளாஸ். ஆக்சுவலி இது என்னன்னா பிளட் செல்லே கிடையாது. அதனாலதான் இது வந்து தப்பு. இதுக்கு ஆன்சர் வந்து ஏதா வரும். ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த இடத்துல ஓஸ்டியோ கிளாஸ் என்ன சொல்லுவாங்கன்னா நாட் அ டைப் ஆஃப் பிளட் செல். இது என்ன அப்படின்னா போன் செல்லோட ஒரு டைப். இது மோஸ்ட்லி எங்க ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா போன் டிஷ்யூ ஏதாவது வந்துன்னா பிரேக் டவுன் ஆயிருக்கு, அதை ரீஅப்சர்வ் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு செல்லு தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஓஸ்டியோ கிளாஸ். அதனால என்ன இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா இது நாட் அ டைப் ஆஃப் பிளட் செல் அப்படின்னா ஏதான் ஒரு ரைட். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன பார்த்தலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கலாம்னா எண்டோக்ரைன் அதே மாதிரி எக்ஸோக்ரைன் சிஸ்டம் ரிலேட்டடா எம்டிஎஸ்ல இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தலாம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா which gland get enlarged in goiter due to which there is a swelling in the front part of the throat அப்படின்னு இருக்குல்ல, இந்த கழுத்து பகுதியில வந்து ஒரு கட்டி மாதிரி வரும்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் காய்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் வந்து எந்த கிளான்ஸ் அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா தைராக்சின். ஏன்னா தைராக்சின் ஒழுங்கா சுரக்கல அப்படின்னா அதனால வர டிஃபிஷியன்ஸ் தான் என்னன்னா அந்த நெக் ரீஜன்ல வர வந்து ஒரு கட்டி. அந்த கட்டி என்னன்னா தைராய்டு கிளாண்ட் வந்து ஒழுங்கா ஒர்க் ஆகாதனால அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, காய்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தைராக்சின் எதை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா அயோடின் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த அயோடின் ஒழுங்கா ப்ரொடியூஸ் ஆகாதல உருவாகிறதா வந்து கழுத்துல வர கட்டி, அதுக்கு பேர் காய்டர்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர். தைராக்சின் வந்து என்னன்னா இந்த கிளான் இது பண்ணா தைராய்டு கிளான். அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்க, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த லார்ஜஸ்ட் கிளான் இன் த ஹியூமன் பாடி அப்படின்னு இருக்கலாம். இது ரொம்ப ஃபேக்சுவல் தான். இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன, லிவர் வரும். இருக்கிறதுலயே வந்து என்ன கம்ப்ளீட்டா நம்ம ஹியூமன் பாடியை எடுத்தோம்னா லார்ஜஸ்ட் கிளாண்ட் எதை சொல்லுவாங்க அப்படின்னா லிவர் தான் சொல்லுவாங்க. இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். இந்த லிவர் எதனால உருவாகுன்னு சொல்லுவாங்கன்னா ஹேப்படோசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹேப்படோசைட் ரிலேட்டடா படிக்கிற படிப்பு தான் ஹேப்படோலாஜி ஆர் ஸ்டடி ஆஃப் த லிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சுக்க வேண்டியது லார்ஜஸ்ட் மெட்டபாலிக் ஆர்கன் ஆஃப் த ஹியூமன் பாடி என்ன வரும்னா லிவர் வரும். இந்த லிவரோட ஒர்க் அப்படின்னு பார்த்தா இது எதை ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா விட்டமின் ஏவை ஸ்டோர் பண்ணும். அண்ட் ஆல்சோ அமோனியா அண்ட் யூரியா இது எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ற இடமும் லிவரா தான் இருக்கும். அதே மாதிரி ஹெப்பாட்டிட்டிஸ் வைரல் டிசீஸுமே உருவாருக்கான ரீஜன் பார்த்தோம்னா இந்த லிவர் தான். லிவர் அஃபெக்ட் பண்ணி தான் வந்து ஹெப்படைட்டிஸ் பியோட வைரல் டிசீஸ் வரும். இதோட சேர்த்து லிவருக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம், கெமிக்கல் லேப் ஆஃப் த ஹியூமன் பாடி. சம்டைம்ஸ் இதையும் கேட்கலாம், நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். லிவர் வந்து என்னன்னா இருக்கல ஹியூமன் பாடியில ஹையஸ்ட் டெம்பரேச்சர்ல ஒரு ப்ரொடியூசிங் ஆர்கன் தான் சொல்லுவாங்க. இதையும் ஞாபகத்துல வச்சுக்கலாம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் லார்ஜஸ்ட் கிளாண்ட் வந்து லிவர். அதனால ஆன்சர் வந்து சி தான் வரும். ரைட்டா? சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது கண்ணா கெட்டது இருந்தாலும் பண்ணிடலாம். ப்ரோபோசிக் கிளாண்ட் ஃபார் எக்ரிகேஷன் இஸ் பிரசன்ட் இன் த பைலம் இருக்குல்ல, அதாவது இந்த ப்ரோபோசிக் கிளாண்ட் வந்து எக்ஸ்கிரீட் பண்றதுக்கு வந்து என்ன வேலை பண்ணுது, அது எந்த பைலத்தை சார்ந்தது அதான் கொஸ்டின். பைலம்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், குடும்பம்னு சொல்லியிருந்தோம். அப்ப எந்த குடும்பத்தை சேர்ந்தது அதுதான் வந்து இந்த இடத்துல கொஸ்டினா கேட்டிருக்கேன். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஹெமிகோட்டேட்டா. இந்த ஹெமிகோட்டேட்டா சார்ந்ததான் ப்ரோபோசிஸ் கிளாண்ட். இது வந்து நீ ஞாபகத்துல வச்சுக்கலாம். இப்ப ஹெமிகோட்டேட்டா அப்படின்னு பார்த்தோம் மெரைன் இன்வெர்டிபிரேட்ஸ், அதாவது கடல்ல வாழ்ற முதுகெலும்பு அற்ற ஒரு விலங்கினங்கள் இருக்கிற இதுதான் வந்து ஹெமிகோட்டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வைடு இன்டெப்த் ஆஃப் வந்து ஓஷன்ல வாழக்கூடியது. இது வந்து நீங்க ஞாபகத்துல வச்சு. அடுத்து பார்த்தோம்னா இந்த ஹெமிகோட்டேட்டோட பாடி மேஜரா வந்து 3 பார்ட்ஸா டிவைட் பண்ணணும். அதுல ப்ரோபோசிஸ் இதுதான் கொஸ்டினா கேட்டதாங்க. அடுத்து கோலர், அடுத்து ட்ரங்க். அப்ப என்ன சொல்லலாம், இந்த ப்ரோபோசிஸ் ஒன் பார்ட். அப்ப எது கீழே வரும் ஹெமிகோட்டேட்டா. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஹெமிகோட்டேட்டா இருந்தது. ஆன்சர் டீல இருக்கு. அப்ப இதுதான் ஒரு ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். விச் கிளாண்ட் ப்ரொடியூசஸ் கோர்டிசோல் ஆஃப்டர் நோன் அஸ் அ ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இன் ஹியூமன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஒன்றும் கிடையாது. இப்போ எக்ஸாம் டைம்ல இந்த லாஸ்ட் டே எக்ஸாம்ல வந்து ஒரு படவெடுப்பு இருக்கும், இல்ல எக்ஸாம் ஹாலில் ஒரு படவெடுப்பு இருக்குல்ல, அந்த கொஸ்டினை வந்து பாக்குற வரைக்கும் அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். அதுக்கு உருவாகிறது வந்து ஒரு கிளாண்ட் இருக்கும். அந்த கிளாண்டை தான் இதுல கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனுக்கு இன்னொரு பேருமே சொல்லுவாங்க, அதை இனிமே பார்த்தலாம். அட்ரினல் கிளான்ஸ். அட்ரினல் கிளான்ஸ் தான் வந்து கம்ப்ளீட்டா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் உருவாக்கும். இதுக்கு இன்னொரு பேர் ஃபைட் ஆர் வந்து ஃபிளைட் ஹார்மோன் கூட சொல்லுவாங்க. நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். இது மோஸ்ட்லி பிளட் ப்ரெஷரையும் ஹார்ட் பீட்டை ரெகுலேட் பண்ற ஒரு ரோலை தான் வந்து அட்ரினல் கிளாண்ட் பண்ணும். அதே சேம் டைம் வந்து என்ன ஏதாவது ஒரு சூழ்நிலையில படபடப்பு வந்து வருது, ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் பாக்குறோம், இல்ல ஏதாவது வந்து என்னன்னா பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னு அப்ப ஒரு மாதிரி பயப்படுவோம்ல, அதுக்கு காரணம் என்ன இந்த ஃபைட் ஆர் ஃபிளைட் ஹார்மோன் சொல்லுவாங்க.
எதுக்கு மேல இருக்குன்னா கிட்னிக்கு அபோல இருக்கு, இது தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த அட்டர்னல் கிளாண்ட் வந்துன்னா டிஃபிஷன் குறைவா வந்துன்னா சுரந்துச்சு அப்படின்னா அதனால உருவாகிற டிசீஸ் வந்துன்னா அடியூசன் டிசீஸ் சொல்லுவாங்க. இதை வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். அதனால அப்ப இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்ற கிளாண்ட் வந்து என்னன்னா அட்டர்னல் கிளாண்ட். ஆன்சர் சி தான் வரும். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ரிலேட்டடா எப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தோம். இல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம். இன் வாய்ஸ் the crowing larynx is visible as a distinct bulge at the front of the throat called அப்படின்னு இருக்குல்ல. இது ஒண்ணும் கிடையாது, சிம்பிள் தான். ஆக்சுவலி நம்ம கம்ப்ளீட்டா தெரிஞ்சா போதும். இதுல நாஸ்ட்ரல் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பிரீத்திங் ஸ்டார்ட் பண்ற ஏரியாவே வந்து நாஸ்ட்ரல் ஸ்டார்டிங் பிளேஸ். அடுத்து ஹேரியங்ஸ், இங்கதான் வந்து ஃபுட்டும் ஏர் வந்து என்டர் ஆகிற பிளேஸ். அடுத்து ஆடம் ஆப்பிள். ஆடம் ஆப்பிள்னா லாரன்ஸ், இது என்னன்னா சவுண்ட் பாக்ஸ். இந்த தொண்டையில வந்து நான் அடிக்கடி செக் போகும். இந்த 12th படிக்கும்போது இல்ல காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் போகும்போது நிறைய பசங்க என்ன பார்ப்பாங்க, தொண்டையை பார்ப்பாங்க. பேசுறது வந்து என்னன்னா என்ன நம்ம பேசுறது ரொம்ப ஸ்ட்ராங்கா கேக்குது, ஒரு மாதிரி வந்து பேச்சை மாறி மாறி இருக்கேன்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருப்போம்ல பசங்கிட்ட எல்லாம். அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த சேஞ்ச் சவுண்ட் பாக்ஸ் மாறுறதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஆடம் ஆப்பிள் ஆர் வந்துன்னா லாரின்னு சொல்லுவோம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன, அதுக்கு பேர் தான் கேட்டிருக்காங்க. லாரன்ஸுக்கு இன்னொரு பேர் தான் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன வரும், ஆடம் ஆப்பிள். அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது டெஃபிஷியன்சி அண்ட் வந்து டிசீஸ். என்னடா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கொஸ்டின் தான் இருந்துன்னு கேட்காதீங்க. ஏன்னா ஒரு கொஸ்டின் தான் எம்டிஎஸ்ல அதுல இருந்து கேட்டிருந்தோம், அதனால ஒண்ணுதான் இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம டிஃபிஷியன்சில எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கு ஒன் பை ஒன் பார்த்தலாம். இல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா விச் இஸ் த மோஸ்ட் ஆப்வியஸ் சிம்டம் ஆஃப் இன்ஃபான்டில் ஜாண்டிஸ் தட் யூஸ்வலி அப்பர் பிட்வீன் த செகண்ட் அண்ட் ஃபோர்த் டே ஆஃப்டர் பர்த் இருக்குல்ல. ஜாண்டிஸ்னா என்ன, மஞ்சள் காமாலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து மஞ்சள் காமாலை வருதுன்னா ஈஸியா இப்ப தமிழ்ல கேட்டதான் நம்ம வந்து ஈஸியா சொல்லலாம். மஞ்சள் காமாலை என்ன, மஞ்சள் கலர்ல வந்து வரும் சொல்லிட்டு எல்லோவிங் ஆஃப் த ஸ்கின் அண்ட் ஒயிட் ஆஃப் த வந்து ஐ வரும். அதனால என்ன வரும், இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து சி தான் வரும். தமிழ்ல இந்த கொஸ்டினை பாத்தீங்கன்னா ஈஸி, பட் இங்கிலீஷ்ல பார்க்கும்போது ஜாண்டிஸ்க்கு நம்மளுக்கு தெரிஞ்சா போதும் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். நான் என்ன சொன்னோம் அதை இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஜாண்டிஸோட மெயின் சைன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேபியோட ஸ்கின் வந்து எல்லோ கலர்ல மாறும், அவங்களோட ஐ வந்து என்ன அப்படின்னா ஒயிட் கலர்ல மாறும். ரைட்டா? ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து சி தான் வரும். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன். which condition causes bone pain, poor growth and soft weak bones that can lead to bone deformities அப்படின்னு இருக்குல்ல. இந்த கம்ப்ளீட் இது என்ன, போன் எலும்பு வந்து என்னன்னா அது ரிலேட்டடா இருக்கிற நோய் தான் வந்து இதுல கேட்டிருக்காங்க. இப்போ எலும்பு தொடர்புடைய நோய் தெரிஞ்சா போதும் இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ரிக்கெட்ஸ் வரும். ஆக்சுவலி ரிக்கெட்ஸுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா எலும்பு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். அப்ப என்ன தமிழ்ல பார்த்தோம்னா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஈஸியா எலும்பு நோய் அப்படின்னு இருக்கும், ஈஸியா போட்டுடலாம் ரிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா? அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர். ஏன்னா இங்கே பாருங்க இடத்துல காசிங் வந்துன்னா போனோட பெயின் வரும், புவர் க்ரோத், சாஃப்ட் அண்ட் வீக் போன்ஸ் வரனால இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், ரிக்கெட்ஸ். ஆன்சர் எங்க இருக்குன்னா ஏல இருக்கு. ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன். லேக் ஆஃப் ஃபங்க்ஷனல் ஸ்மால் இன்டெஸ்டைன் தட் காசஸ் மால் அப்சார்ப்ஷன் டிஸார்டர் லீடிங் டு டயரியா, மால்நியூட்ரிஷன், வெயிட் லாஸ் எக்ஸெட்ரா. தீஸ் பர்டிகுலர் கண்டிஷன்ஸ் நோனஸ் அப்படின்னு இருக்குல்ல. அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கன் இருக்கும். அந்த ஆர்கன் வந்து டிஃபால்ட் ஆயிடுச்சு, ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகலைன்னா சில நோய் வரும். அதுல என்னன்னா டயரியா வரும், மால் நியூட்ரிஷன் வரும், வெயிட் லாஸ் நல்லாவே பயங்கரமா நடக்கும். அப்படி வர கண்டிஷனுக்கு பேர் என்ன, அதான் கொஸ்டினா கேட்டுக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஷார்ட் பவுல் சிண்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷார்ட் பவுல் சிண்ட்ரம் தான் வந்து ரேரான ஒரு மால் அப்சார்ப்ஷன் டிஸார்டர். அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைன் ஒழுங்கா ஒர்க் ஆகலைன்னா உருவாகிறது. இதோட சிம்டம் பார்த்தா டயரியா இருக்கும், அதே மாதிரி டீஹைட்ரேஷன், அதே மாதிரி மால் நியூட்ரிஷன், அதே மாதிரி வெயிட் லாஸ் நடக்கும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா ஷார்ட் பவுல் சிண்ட்ரம். அப்ப ஆன்சர் பி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். விட்டமின் B1 deficiency causes which nutritional disorder that causes problem with peripheral nerves and wasting அப்படின்னு இருக்குல்ல. ஆக்சுவலி விட்டமின் B1 deficiency ரிலேட்டடா என்ன நோய் வரும் தெரிஞ்சா போதும் இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணலாம். இதில் நான் கம்ப்ளீட்டா விட்டமின் பியோட என்னென்ன டிஃபிஷியன்சி பாருங்க. இப்போ விட்டமின் B1 வந்துன்னா டிஃபிஷியன்சி ஆச்சுன்னா அதுக்கு வர நோய் வந்து பெரிபெரி அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி விட்டமின் B3 இதோட டிஃபிஷியன்சினா பெல்லாகரா 3D அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து விட்டமின் B12 டிஃபிஷியன்சிஸ்னா இதுக்கு வர்றது வந்து பெர்னிகஸ் அனிமியான்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே டிஃபிஷியன்சில உருவாகுது. இது வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். கேட்ட கேள்வி விட்டமின் B1 குறைபாடுனால உருவாகுது பெரிபெரி. அப்ப இந்த கொஸ்டினுக்கு அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், பெரிபெரி தான் வரும். அப்ப ஆன்சர் சி தான் வரும். ஏன்னா இங்க பாருங்க விட்டமின் B1 டிஃபிஷியன்ஸா கேட்டிருக்கான். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் கொஞ்சம் சிம்பிளானதான். Which among the following organ in the human body is most affected by pneumonia disease இருக்குல்ல. இந்த நிமோனியா டிசீஸ்க்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, நுரையீரல் அலர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நீ ஞாபகத்துல வச்சுக்கலாம். நுரையீரல் அலர்ஜி. அப்ப என்ன பேர்லயே வந்து என்ன தமிழ் இருந்துச்சா கரெக்டா ஈஸியா வந்துக்கலாம். நுரையீரல் அலர்ஜினா அப்ப நுரையீரல தான் என்ன பண்ணும் அப்படின்னா
ஆர்கனா வந்து அஃபெக்ட் பண்ணும். நுரையீரலாம் என்ன? லங்ஸ். அப்ப ஆன்சர் வந்து டி தான் வரும். ரைட்டா? என்ன சொன்னோம்? அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கணும். தெரிஞ்சுக்க வேண்டியது லங்ஸ் தான் வந்து நிமோனியா அஃபெக்ட் பண்ணும். அப்ப ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி லங்ஸ் அப்படின்னு இருக்கு. ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். அவ்வளவுதான், கொஞ்சம் தான் இருக்கு, முடிச்சிடலாம். வாட் இஸ் ஆடட் டு டூத் பேஸ்ட் டு ரெடியூஸ் டூத் டிகே அப்படின்னு இருக்குல்ல. இது நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்த்தோம். உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சமந்தா வந்து மைக் வந்து நீட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதுலயே தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து என்னன்னா அந்த டூத் பேஸ்ட்ல ஏதோ ஒன்று இருக்கு, உப்பு இருக்கான்னு சொல்றாங்க. உப்பு என்ன சொல்லுவோம்? ஃப்ளூரைன்னு சொல்லுவோம். அப்ப ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி தான் வரும். ரைட்டா? இந்த கொஸ்டினுக்கு அப்ப கரெக்ட் ஆன்சர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ளூரைட். இது எல்லாமே நான் விக்கிபீடியால தான் எடுத்திருந்தேன். அது பேசிக்காவே கொடுத்தனால இங்கேயே நான் எடுத்துக்கிட்டேன். தேவை வந்து ஃப்ளூரைட். ஏன்னா ஃப்ளூரைட் தான் என்ன பண்ணும் அப்படின்னா டூத் டிகே வந்து ரெடியூஸ் பண்ணும். அதனால தான் டூத் பேஸ்ட் வந்து ஃப்ளூரைட் வந்து ஆட் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு தெரியும், ஜஸ்ட் பேசிக் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? சி தான் வரும். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இதை பாருங்க. விச் அமங் த ஃபாலோயிங் ஸ்நாட்டம் பாக்டீரியல் டிசீஸ் அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின்ல ரெண்டு விதமா பண்ணலாம். ஒண்ணு, பாக்டீரியல் டிசீஸ்லாம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சா போதும் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். இல்ல பாக்டீரியா இல்லாம வேற ஏதாவது வைரல் வந்து ஆகுறது, இல்ல ஃபங்கலால ஆகுறது, அந்த டிசீஸ் பேர் தெரிஞ்சா போதும் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். இப்ப என்னன்னா நான் ரெண்டு விதமா கொடுத்துருக்கேன், ரெண்டு லிஸ்ட். இல்ல ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து வைரஸால வந்து என்னன்னா ஆகுற வந்து டிசீஸ். மீசல்ஸ் வரும், இன்ஃப்ளூயன்ஸா வரும், ஸ்வைன் ஃப்ளூ வரும், H1N1, ராபிஸ் வரும், பேர்ட் ஃப்ளூ வரும், H5N1, அடுத்து ஸ்மால் பாக்ஸ். இதுல ரேபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. இங்க பாருங்களேன், ராபிஸ் எங்க இருக்கு? சீல இருக்கு. அப்ப ராபிஸ் என்னன்னா வைரலால வந்து என்னன்னா ஆகக்கூடியது, வைரஸால ஆகக்கூடியது. கேட்ட கேள்வி நாட்டு பாக்டீரியா. அப்ப ஆன்சர் என்ன வரும்? சி தான் வரும். இப்ப மிச்சம் இருக்கிற காலரா, இந்த தைபாய்டு, இந்த பிளேக், இந்த மூணு எதனால பாக்டீரியா. ஏன்னா அதுக்கான லிஸ்ட் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இங்க பாருங்களேன், பிளேக் இருக்கு, அதே மாதிரி வந்து டைபாய்டு இருக்கு, அதே மாதிரி வந்து காலரா இருக்கு. அப்ப என்னம்னா பாக்டீரியல் என்னெல்லாம் உருவாகும்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சா போதும். அதை வச்சு ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிளேக் பார்த்தோம். அடுத்து வந்து லெப்ரோஸ்மியா வந்து பாக்டீரியா தான். அடுத்து டெட்டனஸ் வரும், வூப்பிங் காஃப் வரும், அதே மாதிரி கொனோரியா, நிமோனியா, ஆந்த்ராக்ஸ், டியூபர்குலோசிஸ். இது அடிக்கடி கொஸ்டினா கேட்பாங்க, நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து சிப்பில்ஸ், அதே மாதிரி எக்கி. இது எல்லாமே என்ன பாக்டீரியா. சரி, ரொம்ப இன்டெப்த் தேவையில்ல. பாக்டீரியால இதெல்லாம் உருவாகும், பாக்டீரியால காஸ் ஆகிற வந்து டிசீஸ் மட்டும் பேர் ஞாபகத்துல வச்சுக்கலாம். அதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா ராபிஸ். இதுதான் வைரஸால் ஆகுது. அப்ப இதுதான் வந்து வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது கொஞ்சம் சிம்பிளான கொஸ்டின் தான். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு இருக்குல்ல. இப்ப எதெல்லாம் கம்யூனிகபிள் டிசீஸ் தெரிஞ்சா போதும் இதை வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இல்லைன்னா கம்ப்ளீட் லிஸ்ட், அதாவது இப்போ டிசீஸ் ரிலேட்டடா ப்ரிப்பேர் பண்ணணும்னா பேசிக்கா லேர்ன் பண்ணிக்கணும். அதுல அக்யூட் டிசீஸ் அப்படின்னு ஒன்று சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம். ரொம்ப ஷார்ட் பீரியடா ஒரு டிசீஸ் இருந்துச்சுன்னா அது அக்யூட் டிசீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீவர், கோல்டு, காஃப்லாம் வந்து ஷார்ட்டான பீரியட் தான் இருக்கும். அடுத்து குரோனிக் டிசீஸ், ரொம்ப லாங் பீரியட்ல ஏதாவது வந்து ஒருத்தவங்களுக்கு இருந்துச்சுன்னா அதான் வந்து குரோனிக் டிசீஸ். டயபெட்டிஸ், டிபி, அதே மாதிரி எலிஃபென்ட் டிசீஸ் ஆர் வந்து ஃபிளாரியான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கம்யூனிகபிள், ஒரு பர்சன்ல இருந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து என்னன்னா சேஞ்ச் ஆகுது, ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா அதான் கம்யூனிகபிள். அதுக்கு அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எய்ட்ஸ், கோல்டு, சிக்கன் பாக்ஸ், கோவிட். டெஃபினட்டா கோவிட் வந்து வச்சுக்கலாம். இது எல்லாமே வந்து இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் சொல்லுவோம். அடுத்து நான் கம்யூனிகபிள் அப்படின்னு பார்த்தா இது வந்து என்ன ஸ்ப்ரெட் ஆகாது கான்டாக்ட் மூலம். இன்னொருத்தவங்க இருந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து பாஸ் ஆகுது. இது நான் இன்ஃபெக்ஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ், ஆந்த்ரைட்டிஸ், அதே மாதிரி கோமா, போலியோ. இது எல்லாமே வந்து நான் கம்யூனிகபிள். அடுத்து பேண்டமிக். ஸோ கோவிட் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். வேர்ல்ட் லெவல்ல வந்து போச்சு அப்படின்னா அதான் என்ன சொன்னா பேண்டமிக். இதே எபிடமிக் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. சடன் இன்க்ரீஸ் வந்து என்னன்னா ஏதாவது ஒரு நோய் வந்து லார்ஜ் பாப்புலேஷன்ல வந்துச்சுன்னா அதுதான் வந்து எபிடமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து எண்டமிக். எண்டமிக்னா ஒண்ணு கிடையாது, ரீஜன் ஸ்பெசிபிக்னு சொல்லுவாங்க. அதாவது ரீஜன், இப்ப ஆப்பிரிக்கால வந்து ஒரு நோய் வருதுன்னா ஆப்பிரிக்கா ரீஜன்ல மட்டும்தான் வரும். ஏசியால வருதுன்னா ஏசியால மட்டும்தான் வரும். அந்த மாதிரி இருந்தா தான் எண்டமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. த டிசீஸ் கான்ஸ்டன்ட்லி பிரசன்ட் இன் பாப்புலேஷன் ஆர் ரீஜன் வித் ரிலேட்டிவ்லி லோ ஸ்ப்ரெட் தான் வந்து எண்டமிக். இது எல்லாமே பேசிக் நீங்க தெரிஞ்சுக்கணும். கேட்ட கேள்வி வாங்கலாம். நம்மளுக்கு என்ன கேட்டதுன்னா எது வந்து கம்யூனிகபிள் டிசீஸ் கிடையாதுன்னு சொல்லி கம்யூனிகபிள் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. காமன் கோல்டு வந்து கம்யூனிகபிள் தான். மிச்சம் என்ன பார்த்தோம்? ஸோ கம்யூனிகபிள்ல பார்க்கும்போது வந்து என்னன்னா எய்ட்ஸ், கோல்டு, சிக்கன் பாக்ஸ், கோவிட். அதே நான் கம்யூனிகபிள் பார்த்தோம்னா டயபெட்டிஸ் இருக்கு. நம்மளுக்கு ஆப்ஷன்ல டயபெட்டிஸ் இருக்கான்னு பாருங்க. எஸ் இருக்கு. அப்ப இது நான் கம்யூனிகபிள். அப்ப இதுதான் ஆன்சரா வரும்ட்டேன். மிச்சம் இருக்கிற சிக்கன் பாக்ஸ், காமன் கோல்டு, டிபி இது மூணுமே வந்து கம்யூனிகபிள். ஆன்சர் வந்து சி தான் வரும். ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்க. த டிசீஸ் காசிங் மைக்ரோப்ஸ் ஆர் கால்ட். இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். ஒரு டிசீஸ ஒண்ணு உருவாக்குச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம்? பேத்தஜன் சொல்லுவோம். அதனால ஆன்சர் பி தான் வரும். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்னா ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆன்டிஜன்ஸ் மீன் வந்துன்னா அதே தான் அந்த மைக்ரோஸ் வரும். இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதா ஆன்டிபாடி. ஆன்டிபாடி மீன்ஸ் என்னன்னா நம்ம கொடுக்குற வந்து என்னன்னா மருந்து தான் வந்து ஆன்டிபாடிஸ். இது ரெண்டுக்கும் ஆப்போசிட் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன். இது ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். காய்டர் இஸ் அ டிசீஸ் ஆஃப் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கிளாண்ட்ஸ் இருக்குல்ல. காய்டர்னா கழுத்துல வர கட்டி. அப்ப அந்த கட்டி உருவாருக்கான வந்து தைராய்டு கிளாண்ட் வந்து தைராக்சின் அப்படின்னு ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணும். அது டிஃபிஷியன்சியா ப்ரொடியூஸ் பண்ணா வந்துன்னா அயோடின் வந்து இருக்காது. அப்ப அந்த அயோடின் குறைபாடுனால உருவாகிற வந்து கழுத்துல கட்டி தான்
காய்டன். அப்ப என்ன வரும்? இந்த கொஸ்டினுக்கு அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்துன்னா காய்டன். இதுதான் வந்து என்னன்னு இதுதான் அந்த காய்டன் நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஒரு என்லார்ஜ் இன்ஃப்ளேம்டு வந்து டைப் ஆஃப் ஃபங்க்ஷனிங் வந்து தைராய்டு தான் வந்து காய்டன் சொல்லுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஏ தான் வரும். ரைட்டா? ஸோ இதோட என்னன்னா பார்ட் 1 பயாலஜில என்னலாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தோம். இதோட கண்டினியூஸ் சீரிஸ் நான் பார்ட் 2 வந்து அப்கமிங்ல பார்க்கலாம். இல்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இல்ல ஏதாவது நீங்க ஷேர் பண்ணணும்னு விருப்பப்பட்டா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.